தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 236வது நாமம் தொடங்கி 242வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் சதுஷ்டி கலாமையை நமக என்பதாகும். 64 கலைகளின் வடிவமாக இருப்பவள். கலா என்றால் கூறு. அறிவின் பல கூறுகளும் 64 வகையாய் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 64 கலைகளையும் தனது தோகையாக கொண்ட மயில் என்ற பொருளில் அம்பிகையை அபிராமி அந்தாதி சகலகலாமயில் என்று போற்றுகிறது. ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கம்பரின் சரஸ்வதி அந்தாதி உரைக்கிறது. அந்த 64 கலைகள் என்ன என்று சிந்திப்போம். மொழிகளை அறிதல், அவற்றை எழுதுதல், அவற்றை படித்தல், மொழிகள் பற்றிய அறிவு, கவிதை, படித்தவற்றை நினைவு கூறுதல், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், காந்தர்வம், ஆயுர்வேதம், தனுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சம், வேதாந்தம், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், தந்திர புராண இதிகாச ஸ்மிருதிகள், காவியம், தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, சாமுத்ரிகம் அதாவது அங்க அடையாளம், மல்லவித்தை, சமையல் கலை, விஷவைத்தியம், சிற்பம், சித்திரம், காற்று வாத்தியங்களான குடல், நாதஸ்வரம் முதலியன, தோல் கருவிகளான மத்தளம், தவில் முதலியன, நரம்பு வாத்தியங்களான வீணை முதலியன, உலோக வாத்தியமான ஜால்ரா போன்றவை, வாய்ப்பாட்டு, நடனம், இந்திரஜாலம், சூதாட்டம், திருட்டு, காவல் பணியில் ஈடுபடுவோர் அறிவதற்காக மட்டும் கண்கட்டு வித்தை, கனிவளம் காணுதல், மணிகளை பரிசோதித்தல், ரசவாதம், மன அமைதியளிக்கும் கலை, வசியம், பூத பிசாசங்களை ஓட்டுதல், நண்பனை எதிரியாக்குதல், இது அரசியலுக்கு மட்டும். தீய சக்திகளை ஏவுதல், இதுவும் அரசியலுக்கு மட்டும். எதிரிகளை அழித்தல், இதுவும் அரசியலுக்கு மட்டும். நடையை முடக்கம் செய்தல் வர்மக்கலை என்று கூறுவர். நீரில் நடத்தல், மழையை நிறுத்துதல், தீயை சுடாமல் செய்வது, அசைவை நிறுத்துதல், போர்க்கருவிகளை செயலிழக்கச் செய்தல், இந்திரியங்களை நிறுத்துவது ஆகியவை ஆகும். தொடரும் நாமம் ஓம் மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதாயை நமக என்பதாகும். 64 கோடி எண்ணிக்கை உள்ள யோகினி தேவதை கணங்களால் வணங்கப்படுபவள் என்பது பொதுவான பொருள். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டா, மகாலட்சுமி ஆகிய எண்மரும் ஸ்ரீசக்கர வழிபாட்டில் பிரகட யோகினிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 8 பரிவார தேவதைகள் உண்டு. அவர்கள் 64 பேர் ஆவார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 கோடி வீதம் மொத்தம் 64 கோடி பரிவார யோகினி தேவிகள் உள்ளனர். அவர்கள் அனைவராலும் வணங்கப்படும் சிறப்பு மிக்கவள் ஸ்ரீ லலிதாம்பிகை. சங்கேத மொழியில் மகா என்பது 9ஐ குறிக்கும். ஆகவே 64 கோடியை 9ஆல் பெருக்கி 576 கோடி யோகினி தேவிகள் உள்ளதாகவும் கூறுவர். முன்னர் குறிப்பிட்டபடி மகா யாக முறையில் வழிபடுவோர் இப்பரிவார தேவதைகள் அனைவருக்கும் முதலில் வழிபாடு நிகழ்த்தி பின்னர் அம்பிகையை பூஜிப்பார்கள். எனவேதான் அந்த வழிபாட்டு முறை மகாயாகம் என்று சிறப்பு பெயர் பெற்றது. மகாபாஸ்கரராயர் காசி நகரில் அத்தகைய மகாயாகத்தை நடத்தினார். பெருவேள்வியை அவர் நடத்தியதையும்
அவர் பேரறிவு பெற்றிருந்ததையும் கண்டு சில பண்டிதர்கள் அவரிடம் பொறாமை கொண்டனர். வேண்டுமென்றே அவரிடம் பல குறைகளை காண முயன்றனர். ராயரே, நீர் 64 கோடி யோகினி கணங்களுக்கும் வேள்வி நடத்துகிறீர். ஆனால் அவர்களின் பெயர், வடிவு, அணிகலன், ஆற்றும் செயல் போன்றவை குறித்து உமது சகஸ்ரநாம உரையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லையே. அவர்களை பற்றிய அறிவு இல்லாமலேயே ஏன் இந்த மகாயாகத்தை நடத்துகிறீர் என்று வினவினர். பண்டிதர்களே, அந்த யோகினிகள் பற்றி நீங்கள் அறிய விரும்பினால் யான் அம்பிகையின் திருவருளால் விளக்குகிறேன். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்றார் பாஸ்கரராயர். பண்டிதர்கள் எழுதத் தொடங்கினர். எழுதிக்கொண்டே இருந்தனர். பாஸ்கரராயர் விரிவாக கூறிக்கொண்டே வந்தார். பல நாட்கள் உணவு உறக்கம் இல்லாமல் அவர் விளக்கி வந்தார். ஆனால் பண்டிதர்கள் களைத்துப் போயினர். சில யோகினிகளை பற்றிய விவரங்கள் கூட சொல்லி முடியவில்லை. இப்படியே போனால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம் எழுத வேண்டியிருக்கும் என்று திகைத்த புலவர்கள் பாஸ்கரராயரின் பெருமையை உணர்ந்தனர். அம்பிகை என்னுள் இருந்து எழுதப் பணித்த விவரங்கள் அனைத்தையும் சகஸ்ரநாம உரையில் எழுதினேன். அவள் அறிவித்த சில தேவதா ரகசியங்களை எழுதாமல் விடுத்தேன் என்றும் விளக்கினார். பொறாமை நீங்கிய புலவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அவரையும் பாராட்டிப் பணிந்தனர். அம்பிகை அடியார்கள் 12 குறிப்பிட்ட அபிராமி பட்டர் இந்த யோகினிகளை எண்ணிலார் போற்றுவர் தையலையே என்ற இடத்தில் குறிப்பாக உணர்த்தியுள்ளார். தொடரும் நாமம் ஓம் மனுவித்யாயை நமக என்பதாகும். மனுவினால் உபதேசிக்கப்பட்ட வித்தை வடிவானவள், மந்திர வடிவானவள். 12 ஸ்ரீவித்தையை உலகுக்கு உபதேசித்தனர். அவர்களே அந்தந்த வித்தைக்கு ரிஷியாவார்கள். மனு, சந்திரன், குபேரன், உலோபமுத்ரை, அகத்தியர், மன்மதன், அக்னி, சூரியன், இந்திரன், கந்தன், சிவன், துர்வாசர் ஆகியோராவர். தொடரும் நாமம் ஓம் சந்திரவித்யாயை நமக என்பதாகும். சந்திரனால் உபதேசிக்கப்பட்ட வித்தை வடிவினள். அந்த மந்திரத்துக்கு சந்திரனே ரிஷியாவான். 12 2 மட்டும் இங்கு வாக்தேவிகள் குறிப்பிட்டனர். மற்றவர்களின் சிறப்பு வெவ்வேறு இடங்களில் கூறப்படுகிறது. தொடரும் நாமம் ஓம் சந்திரமண்டல மத்தியகாயை நமக என்பதாகும். சந்திர மண்டலத்தின் நடுவில் இருப்பவள். பௌர்ணமி நாளில் அம்பிகை சந்திர மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக பாவித்து சிறப்பு வழிபாடுகள் நடத்துவார்கள். அவ்வழிபாடு நோய் முதலியவற்றை போக்கி நீண்ட ஆயுளை அளிக்கும் என்று சகஸ்ரநாம பலஸ்ருதி கூறுகிறது. சகஸ்ராரமே சந்திர மண்டலம். அங்கு எழுந்தருளும் அம்பிகையின் தரிசனத்தை உள்ளே கண்டதாலேயே அபிராமி பட்டர் அமாவாசையை பௌர்ணமி என்று கூறினார். சந்திர மண்டலத்தையே ஸ்ரீசக்கரமாக பாவித்து வழிபடுவதும் உண்டு. அந்த முறையில் வழிபடுவோர் அம்பிகையை சந்திர மண்டலத்தின் நடுவில் காண்கின்றனர். தான் போயிருக்கும் திங்களுமே என்பார் அபிராமி பட்டர். தொடரும் நாமம் ஓம் சாரு ரூபாயை நமக என்பதாகும். அழகிய வடிவமுள்ளவள். சுந்தரி, திரிபுர சுந்தரி, லலிதா போன்ற பெயர்கள் அவளது அழகிய உருவத்தை உணர்த்துகின்றன. நிறைவாக வரும் நாமம் ஓம் சாருஹாசாயை நமக என்பதாகும். அழகிய சிரிப்புடையவள். அவளது உருவம் அழகானது போலவே சிரிப்பும் அழகாக ஒளிர்கிறது. பூதங்கள் அனைத்திலிருந்து எங்கும் கண்ணில் புலப்படும் சக்தியை போற்றுகின்றோம். வேதங்கள் சொன்னபடிக்கு மனிதரை மேன்மையுறச் செய்தல் வேண்டுமென்றே என்ற மகாகவி பாரதியின் பிரார்த்தனையை கூறி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். நாளையும் அன்னையின் சிறப்புகளை எடுத்து எம்பும் நாமங்களை போற்றி துதிப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 236வது நாமம் தொடங்கி 242வது நாமம் வரை
நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.